யாத்ராகம புத்தகம் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 27 வரை. பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்தரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால், நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். பின்பு அவர்கள் ஏலிமுக்கு வந்தார்கள். அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரிச்ச மரங்களும் இருந்தது. அங்கே தண்ணீர் அருகே பாளையம் இறங்கினார்கள். 26ஆம் வசனத்தை அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். 26ஆம் வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். எல்லாம் சொல்லுங்க, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, கடந்த வாரங்களிலே கர்த்தருடைய நாமங்களை குறித்து தியானித்துக் கொண்டு வருகிறோம். அதில் குறிப்பாக யெகோவா என்கின்ற ஒரு கூட்டு நாமம், அதிலே 9 சாராம்சங்களை உடைய அவருடைய நாமத்தை தியானித்துக் கொண்டு வந்தோம். அவர் முதலாவது யெகோவா ஈரேவாய் இருக்கிறார். யெகோவா என்கின்ற யாவே என்கின்ற அவருடைய நாமம் 6823 முறை வேதத்தில் இருக்கிறது என்று நாம் பார்த்தோம். 6823 முறை அவர் யெகோவா ஈரேவாய் இருக்கிறார். கர்த்தருடைய பர்வதத்தில் கொள்ளப்படும் அல்லது கர்த்தர் பார்த்துக் கொள்வார். யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அவர் யெகோவா நிசியா இருக்கிறார், நம்முடைய வெற்றி கொடியாய் இருக்கிறார். The Lord is my banner of victory. அவர் நம்முடைய வெற்றி கொடியாய் இருக்கிறார். அவர் யெகோவா ஷாலோமாய் இருக்கிறார், உனக்கு சமாதானம், நீ சாவதில்லை, உனக்கு சமாதானம். யெகோவா ஷாலோமாய் இருக்கிறார். அவர் யெகோவா ரூவாவாய் இருக்கிறார், நல்ல மெய்ப்பராய் இருக்கிறார். அவர் யெகோவா ஷாபோத்தாக இருக்கிறார். யெகோவா ஷாபோத்தாக இருக்கிறார், சேனைகளின் கர்த்தராய் இருக்கிறார். அவர் யெகோவா ஷம்மாவாய் இருக்கிறார், கூடவே இருக்கிறார். அவர் யெகோவா ஷம்மாவாய் இருக்கிறார், கூடவே இருக்கிறார். அவர் யெகோவா மெக்காதிசாய் இருக்கிறார், பரிசுத்தப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். நம்மை பரிசுத்தப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அவர் யெகோவா சிதக்னியாய் இருக்கிறார், அவரே நம்முடைய நீதியாய் இருக்கிறார். இப்படி 8 நாமங்களை ஏற்கனவே தியானித்தோம். இன்றைக்கு கடைசியாக அவர் நமக்கு யெகோவா ராஃபாவாக இருக்கிறார். உன் பரிகாரியாகிய கர்த்தர் நானே என்கிறவராய் இருக்கிறார். The Lord that healeth thee, உன்னை சுகப்படுத்தும் உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று இந்த காலவெளியிலே கர்த்தர் சொல்கிறார்.
இந்த கர்த்தருடைய நாமத்தை தியானித்து கொண்டு வரும் பொழுது, இன்னைக்கு நான் ஏற்கனவே அறிவித்தேன், வியாதியஸ்தருக்காக விசேஷமாய் நான் ஜெபிக்க போகிறேன். ஆண்டவரால் சுகப்படுத்த முடியாத வியாதி பலவீனம் என்று எதுவுமே கிடையாது. அவர் நமக்கு சுகம் தரும் தெய்வம், யெகோவா ராஃபாவாக இருக்கிறார். இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். நாம இன்றைக்கு அவருடைய சுகத்துக்காய் ஜெபிப்பதற்கு முன்பதாக இந்த யெகோவா ராஃபா எப்படிப்பட்டவர், எதற்காக அவருக்கு இந்த நாமம் கொடுக்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கலாம். கடந்த 2 வாரத்துக்கு முன்பதாக யாத்ராகம புத்தகத்தை நான் வேதாகம கல்லூரி மாணவர்களுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் அந்த முழு புத்தகத்தை 3 நாள் கூட்டத்தை வைத்து நடத்தினேன். அதுல குறிப்பாக இந்த இடத்துக்கு வரும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு கானானை நோக்கி புறப்படுகையில் 2 பக்கம் மலை, பின்னாலே எகிப்தினுடைய சேனை, முன்னாலே சிவந்த சமுத்திரம். அந்த சிவந்த சமுத்திரத்தின் ஊடாக கர்த்தர் அவர்களை வெட்டாந்தரையிலே நடக்கிறது போல நடக்க பண்ணினார். சிவந்த சமுத்திரத்தை கடந்து வந்தார்கள். இவர்களை பின்தொடர்ந்து வந்த எகிப்தினுடைய சேனை முழுவதுமாக சிவந்த சமுத்திரத்தில் அது மூழ்கடிக்கப்பட்டது. இன்று கண்ட எகிப்தியனை இனி காணமாட்டா என்று மீரியாமும் மற்றவர்களும் எழும்பி பாடல் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தி சூர் வனாந்திரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்திரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். 3 நாள் அளவும் அவர்களுக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை. இந்த வனாந்திரம் கொடிய வனாந்திரம், கண்ணு கெட்டின திசையில ஒன்றுமே பச்சையாய் தெரியாது. வறண்ட நிலம், ட்ரை பிளேஸ், குடிக்க தண்ணீர் இல்லை. ஜனங்கள் எல்லாரும் முறுமுறுத்தார்கள். அவர்கள் 3 நாள் பயணத்துக்கு பிறகு மாரா என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திலே வந்தார்கள். மாரா என்றால் கசப்பு அல்லது மரணம். மாரா என்கின்ற வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் கசப்பு, பிட்டர்னஸ், டெத், மரணம். அந்த மாரானுடைய தண்ணீர் கசப்பாய் இருந்தது. அந்த ஜனங்களால் அந்த தண்ணீரை குடிக்க முடியவில்லை. அதனால் அவ்விடத்திற்கு மாரா என்று பெயரிடப்பட்டது என்று பார்க்கிறோம். அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். ஏற்கனவே 3 நாள் வனாந்திரத்துல பயணம், அதை கடந்து வந்தாங்க. தண்ணீர் இருக்கிறது, ஆனால் அந்த தண்ணீர் குடிக்கிறதற்கு ஏதுவாக இல்லை, கசப்பாய் இருக்கிறது. ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தை, ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து, ஏற்கனவே நான் சோதித்து என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் டெஸ்ட் பண்ணல, அந்த அது இல்லை அது அப்படின்னு நான் போன வாரத்திலேயே சொன்னேன். கர்த்தர் அங்கே அவர்களை சோதித்து அங்கே ஆண்டவருக்கு நியமத்தை அவர்களுக்கு கட்டளையிடுகிறார், ஒரு சட்டத்தை கொடுக்கிறார், ஒரு திட்டத்தை கொடுக்கிறார். யோசித்து பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தாங்க, குறிப்பிட்ட இடத்துக்கு வந்தாங்க, மாரா கிட்ட வந்தாங்க. தண்ணீர் கசப்பாய் இருக்கிறது, குடிக்க ஏதுவாக இல்லை. அந்த தண்ணீரை சுத்திகரிக்கப்பட வேண்டும், அதனுடைய கசப்பு தன்மை நீங்க வேண்டும், அதுல இருக்கிற மரணம் நீக்கப்பட வேண்டும். எப்படி நீங்குவது? கர்த்தர் ஒரு மரத்தை காண்பித்தார். நம்ம ஆண்டவர் மேஜிக் பண்றவர் இல்லை, ஓ அப்படின்றவர் இல்லை, ஒரு மரத்தை காண்பித்தார். மோசே அந்த மரத்தை வெட்டி அந்த தண்ணீரில் போட்டான். அந்த மரம் தண்ணீரில் போடப்பட்டதும் தண்ணீர் சுத்திகரிக்கப்படுகிறது, தண்ணீர் சுத்தமாக்கப்படுகிறது. பிறகு ஜனங்கள் எல்லாம் அந்த தண்ணீரை குடித்தார்கள். மாராவின் தண்ணீர் மதுரமாய் மாறிற்று. இப்போ பல நாட்கள் இதை குறித்து நான் சிந்தித்தது உண்டு. தானாய் அங்கே ஒரு மரம் இருக்க வாய்ப்பில்லை, தற்செயலா அங்கே ஒரு மரம் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. அடுத்து எந்த மரத்தனா வெட்டி போட முடியாது. It cannot be any tree.
அந்த தண்ணீரை சுகப்படுத்தும், சுத்திகரிக்கும், கசப்பு தன்மையை நீக்கும் வல்லமை படைத்த ஒரு மரமாக இருந்திருக்க வேண்டும். பச்சிலை வைத்தியங்கள் எல்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏறத்தாழ எல்லாரும் எதுக்கு வந்துட்டுக்கிறீங்க சொல்லுங்க, எதுக்கு வந்துட்டுக்கிறீங்கப்பா? நாட்டு மருந்துக்கு வந்துட்டுக்கிறீங்க. ஆமா தானே? ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போனா பிடிச்சி உள்ள ஜெயில போட்டுற மாதிரி 15 நாள் போட்டுடுறாங்க. அதனால யாரும் ஹாஸ்பிட்டல் பக்கமே போறதில்லை. ஆமா தானே? ஆமா, ஜுரம்னா கூட யாருக்கும் சொல்றது இல்லை. சளி பிடிச்சிட்டு கூட இருமல்னா கூட சொல்றதே இல்லை. என்ன ஒண்ணும் இல்லை, நான் கஷாயம் வச்சு குடிச்சிட்டேன். இதுல கபசுரம்னு சர்ச்சிலே வேற கொடுத்தாங்க. அத்தை குடிச்சோம்னா எல்லாம் சரியா போயிடுச்சு. பயம் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு ஏதாவது ஒரு பச்சிலை உதவி செய்யாது. ஒரு குறிப்பிட்ட நோய்க்கு ஒரு குறிப்பிட்ட எல்லாம் மருந்தா இருக்கும். உதாரணத்துக்கு நம்முடைய நாட்டின் வழக்கப்படி, நாட்டு வைத்தியத்தின்படி மஞ்சள் காமாலை என்கின்ற ஒரு வியாதி வந்தா எங்க போனோம்? வாலாச்சாக்கு போனோம். அங்க பச்சிலை கொடுக்குறாங்க. 3 நாட்கிழமை 3 வாரம் தொடர்ந்து சாப்பிட்டா அந்த மஞ்சள் காமாலை நோயிலிருந்து விடுதலை கிடைக்கும், சுகம் கிடைக்கும். எலும்பு முறிவு ஏற்பட்டா அதுக்கு வேற இடத்துக்கு போகணும். அங்க பச்சையில போட்டு என்ன பண்றாங்க? கட்டு போடுறாங்க. ஸ்ட்ரோக் ஆயிட்டா இன்னொரு இடத்துக்கு போகணும். அங்க பச்சிலை மருந்து கொடுத்து அனுப்புகிறாங்க. இப்படி தொட்டு இந்த நாட்டு மருத்துவங்கள் செயல்படுத்துகிறது. அநேக மரத்தினுடைய வேர்கள், இலைகள் என்று பைபிள்லயே அதுக்கு ஆதாரம் இருக்குது. யெகோவா ஷம்மா கூடவே இருக்கிறார், கர்த்தர் அந்த பட்டணத்தில் இருக்கிறார், கர்த்தர் அந்த தேசத்தில் இருக்கிறார் என்று சொன்ன போது அந்த முழு சந்தர்ப்பம், முழு சூழ்நிலையை படிக்கும் பொழுது ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சிங்காசனத்திலிருந்து ஒரு நதி புறப்படுகிறது. முதலாவது கணுக்கால் அளவுக்கு தண்ணீர், பிறகு முழங்கால் அளவுக்கு தண்ணீர், பிறகு இடுப்பு அளவுக்கு தண்ணீர், பிறகு நீச்சல் ஆழம் கொண்ட அளவுக்கு தண்ணீராக ஒரு பெரிய நதியாக அது மாறுகிறது. அந்த நதியின் 2 கரைகளிலும் மரங்கள் இருக்கிறது, ஏராளமான மரங்கள் இருக்கிறது. அந்த மரத்துல கனிகள் இருக்கிறது. அந்த கனிகள் புசிப்பதற்கும் அந்த மரத்தினுடைய இலைகள் எல்லாம் என்ன இருக்கிறது? மருந்தா இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இப்ப இந்த மரம் ஏதோ ஒரு மரம் அல்ல. இந்த தண்ணீரை சுத்தப்படுத்தக்கூடிய, அந்த தண்ணீரில் இருக்கக்கூடிய கசப்பு தன்மையை நீக்கக்கூடிய மரம் அது. ஆண்டவராகிய இயேசு கூட ஒரு மரத்திலே தான் தூக்கிலிடப்பட்டார். மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி நமக்காக சாபமாகும். சரியாக இந்த ஞான அர்த்தத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டுமானால் அந்த மரம் எப்படி மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றினதோ அதே வண்ணமாய் அந்த மரத்திலே தூக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து நம்முடைய நோய்களை சுகமாக்க வல்லவராய் இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் எப்படி நாம் வாசிக்கிறோம்? நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மீது வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அன்றைக்கு மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றின சக்தி அந்த மரத்தின் இலைகளுக்கு இருந்ததை காட்டிலும் கல்வாரி சிலுவையிலே நமக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கரங்களில் ஏற்பட்ட தழும்புகளிலே நம்மை சுகமாக்கும் வல்லமை அதிகமாக இருக்கிறது. அந்த மாறாவின் தண்ணீரை மதுரமாக்கின மரத்தின் வல்லமையை காட்டிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கரத்தில் இருக்கிற தழும்பினாலே கிடைக்கக்கூடிய சுகம் நமக்கு மேன்மையானதாய் இருக்கிறது, நிச்சயமானதாய் இருக்கிறது, அது நிரந்தரமானதாக இருக்கிறது. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த காலவெளியிலே அவர் யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வம். அவர் சுகம் தரும் தெய்வமாய் இருக்கிறார். அவர் சுகப்படுத்துகிறவராய் இருக்கிறார். நம்முடைய காயங்களை அவர் கட்டுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய ரணங்களை அவர் ஆற்றுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய கண்ணீரை அவர் துடைக்கிறவராய் இருக்கிறார்.
என்னால் இங்க உட்காந்துக்கிறவங்களை நிக்க வச்சு சொல்லுங்க சாட்சி, சொல்லுங்க சாட்சி, சொல்லுங்க சாட்சின்னு சொல்ல முடியும். அவங்களும் சொல்லுவாங்க, நான் வாசல் வரலும் போயிட்டு வந்துட்டேன். எந்த வாசல் வரலாம்? பரலோகத்தின் வாசல் வரலும் போயிட்டு வந்துட்டேன். கால் இன்னைக்கு ராத்திரிக்கு தாங்காதுன்னாங்க. இன்னைக்கு ராத்திரிக்கு தாங்கன்னா உள்ளுக்குள்ள சிரிக்கிறது, நான் உள்ளுக்குள்ளவே சிரிக்கிறது. ஏன் தெரியுமா? இவங்க யார் சொல்றதுக்கு? ஒருவேளை உங்களுக்கு தெரியாது, நீங்க ஐசியூல பத்துன்னு இருப்பீங்க, உங்களுக்கு தெரியாது, உங்களை சுத்தி வயரெல்லாம் சுத்திட்டு ஒன்னும் தெரியாது, ஆபரேஷன் ஆயிட்டு இல்ல, நீங்க பத்துன்னு இருப்பீங்க. இங்க ஜெபம் பண்ண இருப்போம் நாங்க, எங்களுக்கு தெரியும் முடிஞ்சிச்சு, இன்னைக்கு ராத்திரி தாங்காதுன்ட்டாங்க எலிசபெத் சிஸ்டர், அவள் தான்ட்டாங்க. நான் சொன்னேன், அதே எப்படி நீ யார் சொல்றதுக்கு? அதை யார் தீர்மானிக்கணும்? மேல இருக்கிறவர் தீர்மானிக்கணும், அவர் தீர்மானிக்கணும். புரியுதா நான் சொல்றது? அவர் இன்னும் பாஸ், இன்னும் அவர் டோக்கன் கொடுக்கல. அவர் டோக்கன் குத்தா தான் ஆகும். போன வாரத்தில் குத்தாரு ஒரு சிலருக்கு, அது நம்மளுக்கு வருத்தம் தான், கண்ணீர் தான். ஆனா அவங்களுக்கு அது நன்மை. கர்த்தருடைய கண்களில் அவங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு? தயவு கிடைச்சிச்சு. எல்லா உபத்திரவத்துல இருந்து கர்த்தர் முற்றுப்புள்ளி வச்சு தம்முடைய சமூகத்துல சேர்த்து கொண்டார். கோதுமை மணியானது கர்த்தருக்குரியது. ஆமா, அது கர்த்தருக்குரியது. அவர் தம்முடையத்துல சேர்த்து கொண்டார். நமக்கு வருத்தம், கண்ணீர், இன்னும் துக்கம் கொண்டாடி கொண்டு இருக்கிற இந்த குடும்பங்கள், ஆமா நமக்கு கஷ்டம் தான். ஆனா கர்த்தருடைய கண்களில் அவருக்கு தயவு கிடைத்தது. இன்னைக்கு உயிருள்ள சாட்சிகளை கர்த்தர் நம்முடைய சபையில வைத்திருக்கிறார். நம்ம பிரச்சனை என்னன்னா, கேமராவை அவங்க பக்கம் திருப்புறது இல்லை. பார் சுகம் பத்திட்டார் ஆண்டவர்னு பேண்டேஜ் ஊரெல்லாம் சொல்றது இல்லை. ஆனால் ஆண்டவர் நம்முடைய சபையில உயிருள்ள சாட்சிகளை வைத்திருக்கிறார். மரணத்தின் விளிம்புக்கு போனவர்கள் எல்லாம் இங்கே உண்டு. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கும் சுகப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அவர் இன்றைக்கும் சுகப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். இன்னைக்கு உன்னுடைய பிரச்சனை என்ன, உன்னுடைய வியாதி என்ன, உன்னுடைய பலவீனம் என்ன, விசுவாசத்தோட அவரிடத்துல நீ வந்தால் அவர் உன்னை சுகப்படுத்துகிற வல்லமை படைத்த தேவனாய் இருக்கிறார். இந்த 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 இடத்துல நான் சிந்தித்து பார்ப்பது, நாங்க எங்க வந்துச்சு அந்த மரம்? தண்ணீர் கசப்பாகுது, அந்த கசப்பு தன்மையை நீக்கி போடுகிற வல்லமை படைத்த, சக்தி படைத்த மரம் அங்கே எப்படி வந்தது? எப்படி வந்தது? ஆபிரகாம் தன் குமாரனை கூப்பிட்டு கொண்டு மலை மேல போனாரு. கயிறை கட்டிட்டாரு, கத்தி எடுத்துட்டாரு, வெட்டுறதுக்கு போனாரு. ஆண்டவர் சொன்னார், நிறுத்துப்பா, வானாரு. வானா நிறுத்து, பிள்ளையாண்டார் மேல கை போடாதன்னாரு. அப்புறம் கண்களை ஏறெடுத்து பார்த்தா அங்க ஒரு பொதர்ல என்ன மாட்டின்னுக்குதான். எங்க வந்துச்சு அந்த ஆடு? எப்படி வந்துச்சாங்க சொல்லுங்க, எப்படி வந்துச்சு? என்ன அவர் பேர், ஆண்டவர் பேர் என்ன? The Lord will provide. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். சொல்லுங்க, இந்த மாறாவின் தண்ணீரை மதுரமாக்குகிறதை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இப்போ பெரிய கொள்ளை நோயா இருக்குது. ஐயோ, இதுவரையில இந்தியாவில் 1,00,000 பேர் செத்துட்டாங்களே. ரொம்ப ரொம்ப எங்க கர்நாடகால 10,000 பேர் பார்த்தான் ஒரு நாளைக்கு. 5 ஸ்டேட் 6 ஸ்டேட் சொல்றாங்க. ஐயோ ஐயோ இவ்வளவு பேர் வந்துக்குதே. சரி, வந்துட்டு தாங்குது. நான் ஒன்றும் அது இல்லைன்னு சொல்ல. நம்ம ஒழுங்கா முகக்கவசம் எல்லாம் போட்டுக்கின்னு ஒழுங்கா இருக்கணும். உனக்கு வரலையே, நம்மை காப்பாத்தின்னு வந்துக்கிறாரு. இன்னைக்கு வரல காப்பாத்திக்கிறாரு. கர்த்தருக்கு சோத்திரம். இன்னைக்கு வரல காப்பாத்திக்கிறாரு. கர்த்தருக்கு சோத்திரம். இன்னைக்கு வரல காப்பாத்திக்கிறாரு. கர்த்தருக்கு சோத்திரம். அப்ப அவர் நமக்கு சுகம் தரும் தெய்வமா ஏற்கனவே இருக்கிறார். ஏற்கனவே அவர் நம்மை சுகப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அவரிடத்துல மருந்து உண்டு. அவரே கிளையாத்தின் பிசின் தைலம், அவரே ரண வைத்தியர், அவரே மருந்து, அவரே டாக்டர். அவரே டாக்டர், அவரே மருந்து. ரெண்டும் தப்பு பண்ணாரு. அவரே மருத்துவம் செய்கிறவர், அவரே நம்மை சுகப்படுத்துகிற மருந்தாகவும் இருக்கிறார். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடி அந்த மரம் எங்கிருந்து வந்தது? கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தது. கர்த்தர் பார்த்து கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் பார்த்து கொண்டார். இப்போ நம்ம கூட இந்த வாட்டர் பியூரிஃபைங் பிளான்ட்ஸ் வச்சுருக்கிறோம். இந்த இங்கே கூட ஒரு தண்ணி இது இருந்துச்சு, ரெஜினா அது இருந்துச்சு. என்ன தண்ணி? டாக்டர் வாட்டர்.
அல்லது பியூரிஃபை, அதுக்கு இந்த மிஷின் இது போடணும், அது போடணும், அந்த மிஷின் ஆனாவுன்னா கெட்டக்கூடாது. சுத்திகரிக்கிற ஒரு பிளான்ட், அதுல ஒரு இந்த லைன்ல இருக்கிற 100 குடும்பங்களுக்கு தண்ணி கொடுக்க முடியல. அதனால ஆமா, ஒரு 100 குடும்பத்துக்கு அதனால தண்ணி கொடுக்க முடியல. யோசித்து பாருங்க, 30 லட்சம் பேர் 3 நாள் வனாந்தரத்துல தண்ணி இல்லாம நடந்துட்டாங்க. நாக்கெல்லாம் வறண்டு போச்சு. அங்க தண்ணி இருக்குது, எல்லாம் ஓடி போய் என்ன பண்ணிருப்பாங்க, தண்ணி மொண்டு வாய்க்கு எடுத்துன்னு போயிருப்பாங்க. கொஞ்சம் ருசிச்சு பார்த்ததான் கசப்பு, அதை அப்படியே போட்டுட்டு இருப்பாங்க, கீழே ஊத்திட்டு இருப்பாங்க. கோபம் வந்துச்சு. மோசேக்கு விரோதமா முறுமுறுத்தாங்க. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அதுதான் அவசியம். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். கர்த்தர் ஒரு மரத்தை காண்பித்தார். அந்த மரத்தை மோசே வெட்டி தண்ணீரில் போட்டான். அந்த மாறாவின் தண்ணீர் கசப்பான தண்ணீர் மதுரமாய் மாறிற்று. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாம கூட மாறாவின் அனுபவத்தில் இருக்கிறோம். கசப்பான அனுபவம், பிட்டர்னஸ், கசப்பு நமக்குள்ள, மனிதர்கள் மேல கசப்பு. என்ன இப்படி சொல்லிட்டாங்க, கசப்பு, கோபம், பகையாய் பகைக்கிறோம். அது நமக்கு நல்லது இல்லை. எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் என்ன பண்ணிடணும், மன்னிச்சு விட்டுருணும். நம்ம சரீரத்துக்கு நல்லது இல்லை, நம்ம ஹெல்த்துக்கு அது நல்லது இல்லை. தேவையில்லாத வியாதியை, பலவீனத்தை அது நமக்குள்ளே கொண்டு வரும். நமக்கு வேண்டாம் அது. அந்த மாறாவின் அனுபவம் நமக்கு வேண்டாம். கசப்பான அனுபவம் நமக்கு வேண்டாம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை இனிமையாய் மாற்ற வேண்டும். இன்னைக்கு நாம கூட அநேகர் கசப்பான அனுபவத்துக்குள்ள போய் கொண்டிருக்கிறோம். அதுல இருந்து நமக்கு ஒரு ஹீலிங் தேவை, அதுல இருந்து நமக்கு ஒரு சுகம் தேவை. என்னையும் சேர்த்து சொல்லுகிறேன், நமக்கு அதுல இருந்து ஒரு சுகம் தேவைப்படுகிறது. கர்த்தர் இந்த மரத்தை காண்பித்து அதை வெட்டி அந்த தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமாய் மாறிற்று. அந்த தண்ணீரில் இருந்த கசப்பு தன்மை நீங்கி போடப்பட்டது. அங்கே கர்த்தர் ஒரு கட்டளை கொடுக்கிறார். நீ உன் தகவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவருடைய பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவர் நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வர பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வர பண்ணேன். உன் பரிகாரி ஆகிய கர்த்தர் நானே. அப்படின்னா இன்னைக்குல இருந்து இந்த மாறாவின் அனுபவத்துல இருந்து கர்த்தர் என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு மொபைல் ஹாஸ்பிட்டலாவே மாறிட்டாரு. அவங்களுக்கு என்னவா மாறிட்டாரு, அவங்க நடந்து போற வழியில எல்லாம் கூட ஒரு டாக்டர் கூட வந்துட்டார். டாக்டராகவே கூட வந்துட்டார். இப்போ ரொம்ப கிரிட்டிக்கல் கேர் பேஷண்ட்டுங்கிறாங்க பாருங்க, குறிப்பா ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குதுன்னு சொன்னா ஒரு ஆம்புலன்ஸ் பிடிச்சி ஆக்சிஜன் போட்டு ஒரு நர்சம்மாவை போட்டு, அவங்க ரொம்ப வசதி படிச்சவங்கன்னா ஒரு டாக்டரை கூட பக்கத்துல கூட போட்டு என்ன பண்ணுவாங்க, பெரிய ஆஸ்பத்திரிக்கு அனுப்புவாங்க. பெரிய ஆஸ்பத்திரிக்கு போய் அங்க பார்த்தா ஆப்ரேஷன் தியேட்டர்ல எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டுப்பாங்க, ரெடியா இருக்கும். ஆப்ரேஷன் பண்ற டாக்டர் காத்துனுப்பாரு. ஆம்புலன்ஸ் போன உடனே அப்படியே தூக்கிட்டு போவாங்க. எங்கேங்க, அங்கேயே போய் டிசிஜி எல்லாம் எடுத்துக்குவாங்க வழியில். அதுக்கெல்லாம் டாக்டர் அவங்க நினைச்சா எங்கன்னா நம்மள நினைச்சா 8 ஹவர் வரிசையில போட்டுருவாங்க. இல்லைன்னா ஒரே செகண்ட்ல எல்லா டெஸ்ட்டும் அங்கேயே எடுத்துருவாங்க பெட்டில். அவங்க இஷ்டம் தாங்க, நம்ம தானே எல்லாம் பண்ணத்தான் காரணம். வசதியானவர்களுக்கு இந்த இதுங்கெல்லாம் எதுக்கு, நேரா ஆஸ்பத்திரிக்கு எடுத்துன்னு போய் நேரா அங்கே ஆபரேஷன். அப்போ பயணத்துல போகும் பொழுது கூட வர்றதுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றதுக்கு ஒரு டாக்டர் இருக்கிற மாதிரி ஆண்டவர் இவங்களுக்கு என்னவா மாறிட்டாரு, இந்த பயணத்துல கூடவே இருக்கிற டாக்டரா மாறிட்டாரு. அதனால தான் இன்று நான் உனக்கு உதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளை கை கொண்டு அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வர பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வர பண்ணேன். உன் பரிகாரியாகிய கர்த்தர் நானே என்று சொன்னார். வெறும் மாறாவின் தண்ணீரை மதுரமாக்கி மாற்றினது மாத்திரமல்ல, கர்த்தர் ஒரு கட்டளை கொடுக்கிறார்.
என் சத்தத்தை செவிசாய்க்க வேண்டும், எனக்கு கீழ்ப்படிய வேண்டும், என் வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும், என் கட்டளைகளை கைக்கொள்ள வேண்டும். அப்பொழுது நான் உனக்கு பரிகாரியாகி கர்த்தராய் இருப்பேன், உன்னை சுகப்படுத்தும் தேவனாய் இருப்பேன். நான் உனக்கு விடுதலை தருவேன், சுகத்தை தருவேன், ஆரோக்கியத்தை தருவேன், நான் உனக்கு நன்மையாய் இருப்பேன். ஆனால் நீ இந்த மாறாவின் அனுபவத்தை விட்டு வெளியே வர வேண்டும். கசப்பான அனுபவத்தை விட்டு வெளியே வர வேண்டும். இந்த காலவெளியில அவர் நமக்கு யெகோவா ராஃபாவாய் இருக்கிறார், சுகம் தரும் தேவனாய் இருக்கிறார். பிரச்சனை என்னவா இருந்தாலும் சரி, பலவீனம் என்னவா இருந்தாலும் சரி, வியாதி என்னவா இருந்தாலும் சரி, அவரிடத்தில் ஒப்புக்கொடு, அவரிடத்தில் ஒப்புக்கொடு. இங்க மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான் என்பதுதான் நாம் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு வாக்கியம். தண்ணி கசப்பா இருக்கிறது, வழி கர்த்தரிடத்துல இருக்கிறது. வறுமை நம்ம குடும்பத்துல இருக்கிறது, கடன் பிரச்சனை அதிகமாயிருச்சு, வழி கர்த்தரிடத்துல இருக்கிறது. சரீரத்துல சுகம் இல்லை, வியாதி பலவீனம், தீர்வு கர்த்தரிடத்துல இருக்கிறது. குடும்பத்துல சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை, பதில் கர்த்தரிடத்துல இருக்கிறது. ஆன்சர் இஸ் வித் யுவர் காட். பதில் தேவனாகிய கர்த்தரிடத்தில் இருக்கிறது. அவரை நோக்கி நீ கூப்பிட வேண்டும். இந்த காலங்களில் நீ அவரை நோக்கி கூப்பிட்டால் உனக்கு யெகோவா ராஃபாவாயிருந்து சுகம் தரும் தெய்வமாயிருந்து உன்னை சுகப்படுத்த வல்லமை படைத்தவராய் அவர் இருக்கிறார். அவர் யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வம். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அவரால் குணப்படுத்த முடியாத வியாதி பலவீனம் என்று எதுவுமே கிடையாதே. அப்ப அவரிடத்துல திரும்பலாம். மோசே எப்படி கர்த்தரை நோக்கி கூப்பிட்டானோ அப்படி நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய சரீரத்தை கர்த்தர் சுகப்படுத்த முடியாது, அவரை நோக்கி கூப்பிடலாம். இந்த சாட்சியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். கடந்த வாரம் என் சரீரத்திலே சுகம் இல்லை. நான் இந்த ஞாயிற்றுக்கிழமை சுகம் தரும் ஹீலிங் சர்வீஸ் இருக்கும்னு அறிவிச்சல, அன்னைக்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 2 நாள் முன்னாலே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பகல் வேலைகளில் மத்தியானம் 2 மணிக்கு மத்தியானம் சாப்பிட்ட பிறகு பயங்கர நெஞ்சு வலி ஆயிடும். முதல் நாள் 2 நாள் 3 நாள் பொறுத்துக்கிட்டேன். 4ஆவது நாள் என்னால் முடியல. நான் நினைக்கிறேன் சுகுணா சிஸ்டர் அடக்க ஆராதனை அன்னைக்கு தான் என்னால் வலி தாங்க முடியல. அன்று மாலை ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ஒரு டாக்டர் கடைசியில் ஒரு டாக்டர் கிடைச்சாரு. அவர் டெஸ்ட் எடுத்து சோதிச்சுட்டு பார்த்துட்டு மாத்திரை கொடுத்தாரு. இரவெல்லாம் கஷ்டம். காலை கூட எழுந்திரிச்சு சரி வானா ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது தானே. அதுக்கு பிறகு ராஜேந்திரகுமார் டாக்டர் கிட்ட போகணும். அங்கே போன உடனே 2 டெஸ்ட் எடுக்கிறாங்க. ஒன்று டெம்பரேச்சர் செக் பண்ணுறாங்க, இன்னும் நம்ம விரலில் ஒரு மிஷின் வைக்கிறாங்க. வச்ச உடனே நம்ம உடம்புல எவ்வளோ ஆக்சிஜன் இருக்குதுன்னு அது சொல்லிடுது. 96% அதிகமாக இருக்கணும். அதை செக் பண்ண அந்த அம்மா 76% எழுதி அனுப்பிச்சிச்சு. எனக்கு 76% தான் இருந்தது. கொரோனா நோய் வந்தவங்களுக்கு தான் 76% இருக்கும். ஆக்சிஜன் லெவல் யாருக்கு குறைஞ்சிரும்னா இந்த பலவீனம் வந்தவங்களுக்கு தான். டாக்டர் உனக்கு பியூர் கம்மியாக இருக்குது, இந்த ஆக்சிஜன் லெவல் யார் உள்ள விட்டது, நீ வரக்கூடாது வெளியே விசிற வச்சுட்டாரு. அவர் விசிறிச்சது பரவாயில்ல, இப்போ நெஞ்சு நோய் போயிடுச்சு. என்ன வந்துச்சு கொரோனா பயம் வந்துச்சு. நானும் வச்சேன் தானே, யாரை விட்டு வச்சுச்சு. சரி நேரம் திரும்ப போய் டெஸ்ட் எடுத்தா 97.6 இருக்கிறார். எல்லாரும் தின்னாங்க. அது முட்டால பிச்சு முன்னால வச்சுக்கிறாங்க. என்ன பண்றது? 10th பாஸ் பண்ணா என்னன்னு தெரியல. அங்க வர ரீடிங் என்ட்ரி போடுறது கூட தெரியல. அப்படியா பட்டவங்களும் அங்கே உட்கார வச்சுக்கிறாங்க. என்ன பண்றது? நம்ம நாட்டில் இருக்கிற மருத்துவ எவ்வளோ குரூஷியல் விஷயம். சப்போஸ் நான் இதே பலவீனம் வந்து ஹார்ட் அட்டாக் ஆகிட்டு போகும். ஐயோ கொரோனா வரணும் அப்படியே போயிட்டு இருக்கும். அப்புறம் நம்மளுக்கு அடக்க ஆராதனை 5வது கண்டினியூ ஆகியிருந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை கடந்து அப்புறம் திரும்பவும் போயிட்டு டெஸ்ட் ஐசிசி எல்லாம் எடுத்து கடந்த 2 நாளா ஆண்டவருடைய சமூகத்தில் எனக்கே பலவீனம் இருந்தா நான் எப்படி ஜெபம் பண்றது? ஜனங்களுக்கு எப்படி அந்த ஜெபம் ஏற்றுக்கொள்ளப்படும்? ஜெபிக்கிறதுக்கு எனக்கு எப்படி ஆண்டவரே பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். உண்மையாகவே முழு பலத்தோடு இன்றைக்கு முன்னால் நின்று கொண்டேன். அந்த துளி அளவு கூட அந்த நோய் இல்லை, அந்த வலி இல்லை,
கர்த்தர் முழுவதுமான சுகத்தை அவ ஏற்கிட்ட ஸ்டார்ட் ஆச்சு. என்னது அந்த சுகம் இன்றைக்கு உங்களுக்கு ஆண்டவர் தர விரும்புகிறார். உங்களை சுகப்படுத்த விரும்புகிறார். உங்களுடைய பலவீனம் என்னவா இருந்தாலும் சரி, வியாதி என்னவா இருந்தாலும் சரி, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. மோசே எப்படி கர்த்தரை நோக்கி கூப்பிட்டானோ அப்படி நீங்களும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. அவர் உங்களை சுகப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பாருங்க. ஒரு நிமிஷம் எல்லாரும் வாய் திறந்து கர்த்தரை சொல்றாங்க. எல்லாம் வாய் திறந்து கர்த்தரை சொல்றாங்க. ஹல்லேலூயா.